எல்லாருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கால்குலஸ் 3rd யூனிட்ல இருந்து சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் = 9a ஸ்கொயர் கட் ஆஃப் பை த சிலிண்டர் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 3ax ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல இந்த ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பியர்னு சொல்லும்போது கோள வடிவம். ஓகே, இந்த ஸ்பியர் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்கு, உருளை வடிவம் இருக்கு. இது ரெண்டும் கட் பண்றோம் அப்படின்னா இதுதான். இப்போ இது ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற இப்படி கட் பண்றோம். இது எப்படி இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இப்போ இது கட் பண்றதுக்கு இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் சர்க்கிளாக இருக்கு. அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஈக்குவேஷன் சொல்லி சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்பியரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பியரோட ஈக்குவேஷன் வந்து ஸ்பியரோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். சிலிண்டரோட ஈக்குவேஷன்லேருந்து சிலிண்டரோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டா இது எங்கே கட் ஆகுதுன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பியரோட ஈக்குவேஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்பியர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் = 9a ஸ்கொயர். 9 3 ஸ்கொயர்னு எழுதுறோம் அப்படின்னா 3a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதுலேருந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன் சென்டர் என்னது? இது ஆரிஜின் 0, 0, 0 அண்ட் ரேடியஸ் வந்து 3a நமக்கு தெரியுது. இது ஸ்பியரோட சென்டரும் ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிள்னா விச் மீன் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயே சிலிண்டரில் சர்க்கிள் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த சிலிண்டர்கள் ஷேப் பேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இது எவ்வளோ பெருசு எங்கே கட் ஆகுதுலாம் கொடுக்கல. அப்போ இந்த சிலிண்டர் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். மேலே கீழே எல்லாமே பெருசாக போய்கிட்டே இருக்குது 3 டைமென்ஷனில். அதுவும் இந்த ஸ்பியரும் காமனாக இன்டர்செக்ட் ஆகும்போது கிடைக்கிற அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவோட சர்ஃபேஸோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வலைப்பரப்போட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சிலிண்டரோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 3ax கொடுத்துருக்காங்க இல்லையா. ப்ளஸ் 3axக்கு லெஃப்ட் கொண்டு வந்தோன்னா -3ax + y ஸ்கொயர் = 0. yன்ற வேரியபிள் yக்கு ஸ்கொயராக இருக்குது. ஆனால் எக்ஸ்ன்ற வேரியபிள் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேறு இருக்குது. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 2bன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு x - b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் -2bx + b ஸ்கொயர். ஓகே, இந்த 2bன்றது தான் இங்கே இருக்கிறது 3a. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி b என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும், இல்லை ஆடிங் ஆன் போத் சைட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் தி ஸ்கொயர் மெத்தடில் இருக்கும். அப்போ சென்டர் கண்டுபிடிக்க நமக்கு வசதியாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2b = 3aன்னு எழுதுகிறேன். அப்போ b = நமக்கு என்ன வரும்னா 3a/2. அப்போ b ஸ்கொயர் = 3a/2 த ஹோல் ஸ்கொயர். ஒன்று லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணணும், இல்லை லெஃப்ட் சைடில் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். நான் ரெண்டு பக்கமும் இந்த b ஸ்கொயர் ஆட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -3ax + 3a/2 த ஹோல் ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 3a/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா x - 3a/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். y ஸ்கொயர் வந்து y - 0 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது 3a/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டரோட பேஸும் பேஸ் ஏரியாவோ இல்லை மேலேயோ கீழே எது பார்த்தாலும் நமக்கு என்ன வரும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ இதனோட சென்டர் என்ன? மைனஸ் விட்டு இதுதான் உங்களுக்கு ஏ, இதுதான் பி. அப்போ சென்டர் வந்து 3a/2, 0 அண்ட் ரேடியஸ் என்னது நமக்கு? 3a/2. ரேடியஸ் 3a/2னா டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் என்னவா இருக்கும்? டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் அதாவது ஆரத்தை 2ஆல் பெருக்கணும் இல்லையா. அப்போ 2 × 3a/2னா 3aன்னு கிடைக்கும். த டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, அப்போ நமக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பியர் இருக்குது, இந்த சிலிண்டர் இருக்குது, இது கட் பண்ண போகிறோம். எங்கிருந்து கட் பண்ணுறோம் நமக்கு தெரியலன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது இதனோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 டைமென்ஷனில் நம்ம ஸ்பியர் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்பியர் வரைஞ்சிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். சென்டர் என்னது? நமக்கு ஸ்பியரோட சென்டர் வந்து 0, 0, 0 ரேடியஸ் ஏ. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு ஆரிஜின் ஓ. இந்த ரேடியஸ் வந்து நமக்கு 3a இருக்கும். இந்த ரேடியஸ் என்னது நமக்கு? இது 3a. ஓகே, இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் நத்திங் பட் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த சிலிண்டர் நம்ம இப்படி பண்ணும்போது அதனோட பேஸ் வந்து ஃபுல்லாக இதில் இருக்கும் அப்படி உங்களுக்கு. ஓகே, அப்போ இங்கே கட் ஆகும்போது இங்கே நமக்கு இந்த பரப்பு பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சு தான் வரும், இப்படி இருக்கும். இப்போ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வலைப்பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் இந்த ஏரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது இந்த வலைப்பரப்பு தானே நமக்கு வேணும்.
அப்போ இந்த சிலிண்டர் வந்து மேலே கீழே எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கேயும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும் உங்களுக்கு ஓகே சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் நம்ம இதோட ப்ரொஜெக்ஷன் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது எங்கே இருக்கணும் எக்ஸ்ஓ ஒய் பிளேனில் இருக்குது அப்போ டபுள் இன்டெக்ரல் ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் on XOY plane. இப்போ XOY பிளேனில் இருக்குன்னா Z வந்து as a function of XY நம்ம எழுதுவோம் Z வந்து depends on two variable X and Y ஓகேவா அப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட்டை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அதே போல் ஒய்யை பொறுத்து பண்ணுறோம் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு XOY பிளேனில் இருக்கிறதுனால dx இன்ட்டு dy இல்லை dy இன்ட்டு dx நம்ம எழுதிக்கலாம் அப்போ அந்த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் XOY பிளேனில் இருக்கு இல்லையா அங்கிருந்து தான் நம்ம இந்த XYக்கான லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம் ஓகே இப்போ இது சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருக்குது சர்க்கிள் இப்போ y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஆங்கிள் என்ன இருக்கும் இது 0 டிகிரி இங்கே வரும்போது π/2 90 டிகிரி இங்கே z ஆக்சிஸ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த நெகட்டிவ் z ஆக்சிஸ் இருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரிப் எடுக்கிறோம் இதில் வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரிப் எடுக்கிறோன்னா ஆரிஜின்லேருந்து அப் டு கர்வுக்கு நம்ம எடுப்போம் ரேடியல் ஸ்ட்ரிப்பாக எடுப்போம் இப்படி எடுப்போம் நம்ம இங்கே எடுத்தால் 0 கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே π/2 அதுவே இங்கே இருந்தது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆங்கிள் நம்ம என்ன சொல்லணும்னா தீட்டா ஈக்குவல் டு -π/2 ஓகே அப்போ தீட்டா வேரிஸ் ஃப்ரம் -π/2 ப்ளஸ் π/2 அப்போ ரேடியஸ் நமக்கு என்ன இருக்கும் இங்கே அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது போலார் ஃபார்ம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற விஷயம் வச்சு தான் செஞ்சுருக்கேன் ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன் இப்போ இங்கே இருக்கிற இதுதான் அந்த XOY பிளேன் இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இங்கே ஓகேவா அப்போ அது XOY பிளேனில் இருக்குது இப்போ இது நான் ஒரு சிலிண்டர் எடுத்திருக்கேன் இப்போ இதனோட ரேடியஸ் வந்து நமக்கு 3Aனா இதனோட ரேடியஸ் வந்து 3A/2 டயாமீட்டர் வந்து 3A சிலிண்டர் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பியரையும் இந்த சிலிண்டரையும் நான் அப்படி கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் தெரியுதா ஸோ ஸ்பியரும் சிலிண்டரும் இன்டர்செக்ட் ஆகுது இந்த இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க இந்த கர்வ் பார்ட்டாக இருக்கு இல்லையா இதுதான் ஓகே ஸோ இதை தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இந்த போர்ஷன் இப்போ நான் இந்த XOY பிளேன் இங்கே தான் நிறுத்தியிருக்கேன் இங்கே எப்படி இருக்கோ அதே போல் ஈக்குவல் போர்ஷன் இங்கே இருக்கும் இது Z ஆக்சிஸ் சொல்கிறோன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது -Z ஆக்சிஸ் ஓகே அப்போது இது ஸ்பியர் இதுதான் உங்களுக்கு சிலிண்டர் ஸோ ஸ்பியரும் சிலிண்டரும் ஒன்று கட் பண்ணுது கட் பண்ணும்போது இருக்கிற இந்த கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் 1 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம் லிமிட் கண்டுபிடிச்சி எவாலுவேட் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே போல் ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY பிளேன் சொன்னோம் இல்லையா அப்போ ஒரு சிலிண்டர் வந்து நமக்கு இந்த ஸ்பியரோட ப்ரொஜெக்ட் ஆகும்போது என்ன ஷேப் கிடைக்குதுன்னா சர்க்கிள் ஷேப் கிடைக்குது அது அப்போ இந்த இடத்துல ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY பிளேன் which is nothing but circle equation x square plus y square equal to 3ax இது வச்சுக்கலாம் இப்போ இந்த Z நம்ம எங்கிருந்து கண்டுபிடிக்கணும் given surface என்ன ஸ்பியரோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க x square plus y square plus z square equal to 9a square இதில் இருந்து நம்ம dou z by dou x dou z by dou y கண்டுபிடிக்கலாம் given surface வந்து ஸ்பியர் அதனோட ஈக்குவேஷன் x square plus y square plus z square equal to 9a square இந்த இடத்துல வந்து நம்ம z வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x and y கன்சிடர் பண்ண வரும் அதாவது z வந்து x டிபெண்ட் பண்ணியிருக்கு y டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் z x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா y கான்ஸ்டன்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும் ஓகே அப்போ டிஃபரன்ஷியேட் 1 partially with respect to x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா
இப்போ எக்ஸ் பவர் என்னோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன சொல்லுவோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் இப்படி டேஷ் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸ் பவர் அதுலேருந்து 1 குறைக்கணும், 2ல் 1 போச்சுன்னா 1, எக்ஸோட பவர் 1னா 2x மட்டும் எழுதுனா போதும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது y கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ z வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள், ஆனால் டிபெண்டன்ட் வேரியபிள். எப்படி எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம 2x எழுதிருக்குமோ அதே போல் z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z எழுதணும். ஆனால் நம்ம எதை பொறுத்து பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, z இருக்குது. அப்போ இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் எழுதணும். ஈக்குவல் டு ரைட் சைடில் 9 இருக்குது கான்ஸ்டன்ட், ஏவும் கான்ஸ்டன்ட், ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், இது மொத்தமாகவே கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதுலேருந்து நம்மளோட எய்ம் எதை கண்டுபிடிக்கிறது, டோ இசட் பை டோ எக்ஸ். இங்கே லெஃப்டில் 2 டேர்ம் இருக்குது. டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்கிற டேர்மை லெஃப்ட்லேயே வச்சுக்கிறேன், ரிமைனிங்கை ரைட் சைடு கொண்டு போகிறேன். 2x ப்ளஸ் இப்போ அடிஷனில் இருக்கிற டேர்ம் ரைட்டுக்கு போகும்போது சப்ராக்ஷனாக மாறும், அதாவது ஆப்போசிட் சைனாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறுது. இப்போ டோ இசட் தான் எனக்கு வேணும், டோ இசட் பை டோ எக்ஸ் வேணும். அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கிற 2x 2z ரைட் சைடுக்கு போகும்போது டிவிஷனில் போகும். இப்போ இந்த 2 நியூமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா ப்ராடக்ட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டு பெருக்கில் இருக்குது, கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் பை இசட். எதனோட ஆன்சர், டோ இசட் பை டோ எக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை இசட். இப்போ இதே போல் டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இது மொத்தமாகவே கான்ஸ்டன்ட் இல்லையா, அடிஷனில் 1 2 3 டேர்ம் இருக்குது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ப்ளஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். ஒய் ஸ்கொயர் ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த சேம் பேட்டர்ன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x எழுதணும் இல்லையா, ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், சேம் வேரியபிள், அப்போ 2yன்னு எழுதணும். இசட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அப்போ இசட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z இன்ட்டு, ஆனால் நம்ம எதை பொறுத்து பண்ணுறோம், ஒய்ன்ற வேரியபிள் பண்ணோம். போன டைம் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ் எழுதணும் இல்லையா, அதே போல் இசட்டை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ ஒய் எழுதணும். ஈக்குவல் டு ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கேருந்து டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு இங்கே ரைட்டுக்கு போனால் மைனஸ், இது டிவிஷன் வந்து 2 கேன்சல் ஆகிடும், அப்போ மைனஸ் ஒய் பை இசட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவில் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் ப்ளஸ் 1 முன்னாடி எழுதியிருக்கேன், நீங்கள் இங்கே பின்னாடி எழுதணும், அடிஷன் தானே, எப்படி எழுதணும் தப்பு கிடையாது. ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம், இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், ப்ராடக்ட் டிவிஷனில் இருந்தால் அந்த டேர்ம்ஸை தனித்தனியாக நம்ம த ஹோல் ஸ்கொயர் கொடுப்போம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர். இங்கே இதே போல் தான், மைனஸ் ப்ளஸ் பண்ணால் ஸ்கொயர், டிவிஷனில் இருக்குது, தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், நியூமினேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, 2 ஃப்ராக்ஷன் இருக்குது, எப்படி ஆட் பண்ணுவோம், பை டேக்கிங் எல்சிஎம். எது எல்சிஎம், டினாமினேட்டர் வந்து இசட் ஸ்கொயர் தான் எல்சிஎம். இசட் ஸ்கொயர் இங்கே இருக்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 1 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது 1, அப்போ இங்கே என்ன நியூமினேட்டர் இருக்கோ அது அப்படியே வந்துடும். இசட் ஸ்கொயர் இருந்தால் அந்த நியூமினேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுவோம், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த நியூமினேட்டர் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர், இது நமக்கு என்னது, ஆக்சுவலாக கிவன் சர்ஃபேஸ் ஸ்பியரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 9a ஸ்கொயர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். So this is equal to 9a square divided by z square. இது எதனோட ஆன்சர், 1 plus dou z by dou x the whole square plus dou z by dou y the whole square. ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம், இல்லை the whole power 1/2ன்னு எழுதுவோம். ஸ்கொயர் ரூட்டும் the whole power 1/2 ஒன்று தான். அப்போ நான் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுக்கிறேன், இதனோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் தான் இது. இப்போ 1 plus dou z by dou x the whole square plus dou z by dou x the whole square dou y the whole square equal to square root of 9 நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் பை z ஸ்கொயர்.
ஸ்கொயரில் டேர்ம் இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ப்ராடக்ட் டிவிஷன்லேருந்து தனித்தனியாக ஸ்கொயர் கொடுக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்னா 3 வரும், இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னா ஏ வரும், டிவைடட் பை ரூட் ஆஃப் இசட் ஸ்கொயர்னா இசட் வந்துடும். ஸோ இதனோட ஆன்சர் என்னது? 3a/z. ஆரம்பத்திலே நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY பிளேன். அப்போ XOY பிளேனில் நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும்னா இசட் வந்து as a function of XYயாக நம்ம எழுதுகிறோம். அப்போ இந்த இசட்டை நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்களே, கிவன் சர்ஃபேஸ் ஸ்பியர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ கிவன் ஸ்பியர் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்கள்? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 9a ஸ்கொயர். இதுலேருந்து இசட் ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். இசட் ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், அடிஷனில் இருக்கிற டேர்ம்ஸை ரைட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ மைனஸாக மாறும். ஏற்கனவே இருக்கிறது 9a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இசட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் டிவிஷன் இல்லை சிங்கிள் டேர்ம் இருந்தால் தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. இது அப்படியே தான் எழுதுகிறோம். 9a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3a பை இசட்டுக்கு பதிலாக root of 9a square minus x square minus y square. So surface area நம்ம எடுக்கிறோம் XOY plane எடுக்கிறோம். அப்போ டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY plane. XY plane இருக்கிறதுனால z as a function of x எடுக்கிறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இசட்டை எக்ஸை பொறுத்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு XY பிளேன்றதால எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதனால் இன்டெகிரேட் பண்ணுவோம். அதனால் dx dy எழுதுறோம். இப்போ ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் த XOY பிளேன் நமக்கு என்ன பார்த்தோம்? ஒரு சிலிண்டரை ஸ்பியரில் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற இந்த ப்ரொஜெக்ஷன் ஏரியா நமக்கு என்னவா இருக்கும்? சர்க்கிளாக இருக்கும். இந்த சர்க்கிள் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும்போது XOY பிளேனில் இங்கே தான் உங்களுக்கு ஆரிஜின் இருக்குது, மிடில் மீட் ஆகிற இடத்துல தான். அப்போ இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ax. அதாவது சிலிண்டர் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த சிலிண்டர் 3 டைமென்ஷனில் இப்படி நாம இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக சிலிண்டர் இது மேலே கீழே பெருசாக எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்பியரோடு இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த போர்ஷன் தான் மட்டும்தான் வரப்போகுது. இந்த போர்ஷன் இதே போல் இது ஈக்குவலாக கீழேயும் போர்ஷன் வரப்போகுது. ஓகேவா? அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ax. இந்த இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? 3a by root of 9a square minus x square minus y square. அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 3a divided by 9a square minus x square minus y square into dx dy. சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிள் இருக்கும்போது இந்த காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, டினாமினேட்டரில் எது இருக்குது? அப்போ சேஞ்சிங் இன்ட்டு போலார் ஃபார்ம் பண்ணுறோம். சேஞ்சிங் இன்ட்டு போலார் கோஆர்டினேட்ஸ். அப்போ போலார் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் உங்களுக்கு? XYன்னு அது கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லுவோம். அது ஆர் தீட்டாக்கு மாத்திரம் தான் நம்ம போலார் ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ அதுக்கான சப்ஸ்டியூஷன் என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதை ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் வரும். அதே போல் dx dy என்ன வரும்னா ஆர் dr d தீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான விஷயம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இப்போ இது நீங்கள் காமனாக மைனஸை வெளியே எடுத்துட்டோம். இது மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ 9a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா 9a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஆர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 9a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே பாருங்கள், 3ன்றது கான்ஸ்டன்ட், நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம எஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 3a டபுள் இன்டெக்ரல், அந்த நியூமினேட்டரில் இருக்கிற 3a தான் வெளியே எடுத்துட்டோம். டினாமினேட்டர் தான் 9a மைனஸ் ஆர் ஸ்கொயர் நம்ம எழுதுகிறோம். ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. நான் இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? அப்போ ரூட் ஆஃப் வரும். அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும்போது ரூட் ஆஃப் அப்படியே தான் நம்ம எழுதுவோம். இப்போ டிவைடட் பை ரூட் ஆஃப் 9a ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். நியூமினேட்டர்லேருந்து 3a நம்ம வெளியே எடுத்துட்டோம். dx dyக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு என்ன அப்படின்னா ஆர் dr d தீட்டா. ஆர் dr d தீட்டா. இப்போ இதில் இப்போ நமக்கு எதுக்கான லிமிட் வேணும்னா இன்னர் ஒன்ல ஆருக்கான லிமிட் வேணும், அவுட்டர் ஒன்ல தீட்டாக்கான லிமிட் வேணும்.
ஏற்கனவே இந்த டயக்ராம்லேயே சொன்னேன் நான், உங்களுக்கு சிலிண்டரும் ஸ்பியரும் இன்டர்செக்ட் ஆகும் பொழுது ஆக்சுவலாக உங்களுக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கும், இங்கே இப்படியும் போயிட்டே இருக்கும். இதுவும் ஸ்பியரும் இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற அதே ஈக்குவல் போர்ஷன் இங்கேயும் இருக்கும், உங்களுக்கு இந்த இடத்துலையும் இருக்கும். இங்கே இதே போல் அந்த கர்வ்டு ஏரியா வரும், இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து இப்படி நம்ம ஒரு ரேடியல் ஸ்டெப் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். இங்கே வரும்போது 90 டிகிரி. இதுவே கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா -90 டிகிரி. அப்போ தீட்டா வேரிஸ் ஃப்ரம் -π/2 டு +π/2. இப்போ ஆரை வந்து நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ போலார் ஃபார்மில் x² + y² சப்ஸ்டியூஷன் r² இல்லையா, 3 × xக்கான சப்ஸ்டியூஷன் r cos θ. ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க. அப்போ r² - 3ar cos θ = 0. ரெண்டுத்துலேருந்து r காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா r - 3a × cos θ = 0. ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டும் தனித்தனியாக =0. அப்போ r = 0. இந்த ஃபேக்டர் =0னா r - 3a cos θ = 0. -3a cos θ ரைட்டுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ r = 0 and r = 3a cos θ. இதுதான் ஆருக்கான லிமிட். தீட்டாக்கான லிமிட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -π/2 டு +π/2. இப்போ இதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ r வந்து லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து 3a cos θ. தீட்டாக்கான லோயர் லிமிட் வந்து -π/2, அப்பர் லிமிட் வந்து +π/2. ஓகே, இப்போ நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்னர் ஒன் வந்து r வந்து எஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. எப்போ ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுவோம். கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் வேரியபிளில் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது முதல்ல அதை தான் பண்ணணும். அப்போ இன்னர் ஒன்னில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1 × rனா r நியூமரேட்டில் இருக்கும். அப்போ நியூமரேட்டில் r டேர்ம் இருக்குது, டினாமினேட்லேயும் r டேர்ம் இருக்குது. இது இர்ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கணும். 3a இன்டகிரல் தீட்டாக்கான லிமிட் -π/2 டு +π/2. இர்ரேஷனல் ஃபங்க்ஷன் அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இதை நான் நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணுறேன். அப்போ ரூட்னா த ஹோல் பவர் 1/2. டினாமினேட்லேருந்து நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது பவர் நமக்கு என்னவாக இருக்கும், என்ன பவர் இருக்கோ அது நெகட்டிவாக மாறும், ஆப்போசிட்டாக மாறும். ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே ரூட்னா த ஹோல் பவர் 1/2. அப்போ நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது 9a² - r² த ஹோல் பவர் -1/2 இன்ட்டு r dr dθ இருக்குது. அப்போ இங்கே உள்ள வந்து ஆருக்கான இன்டகிரேஷனை எழுதுகிறோம். r = 3a cos θ. ஃபஸ்ட் நம்ம ஆரை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்டகிரல் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் r இருக்குது, இதுக்கு த ஹோல் பவர் n இருக்குது. ஓகேவா? இர்ரேஷனல் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் r இருக்குது இல்லையா, இதனோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். f' இருந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு r இருந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்ன வரும்னா f(r) த ஹோல் பவர் என்னன்னா n+1. இன்டகிரேஷன் நம்ம பண்ணுவோம்ல, x⁴ n இன்டகிரேட் பண்ண x⁴n+1/n+1 அந்த மாதிரி தான் இதுவும். f(r) த ஹோல் பவர் என்னன்னா நமக்கு என்ன வரும், f(r) த ஹோல் பவர் n+1 டிவைடட் பை n+1. இது எப்போ எழுத முடியும், இந்த ஃபங்க்ஷன் பவர் n-க்கு உள்ள இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டில் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு இந்த f(r) என்னன்னு பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணலாம். f(r)க்கு பதிலாக 9a² - r² இருக்குது. அப்போ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா f'(r)னா என்ன வரும், ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 9a² கான்ஸ்டன்ட், இது 0 ஆகிடும். -r² இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2r இருக்கணும். கூட dr இருக்குது, dr இருக்குது, r இருக்குது, அப்போ -2 தான் மிஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை -2 நான் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ கம்பேர் பண்ணும்போது f(r)க்கு பதிலாக 9a² - r² இருக்கும். n-க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, -1/2 இருக்குது. அப்போ இங்கே r-க்கு பதிலாக மட்டும் -2 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா S = ஏற்கனவே 3a வெளியே எடுத்திருக்கோம். தீட்டாக்கான லிமிட் -π/2 டு +π/2. இப்போ நம்ம ஆரை பொறுத்து இன்னும் இன்டகிரேட் பண்ணலை, அந்த இன்டகிரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த ஆரோட மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை -2 பண்ணுறோம். அதனால் இன்டகிரல் எழுதுகிறேன், ஆருக்கான இன்டகிரலையும் எழுதுகிறேன். r = 0 to r = 3a cos θ. இங்கே வரும்போது 9a² - r² த ஹோல் பவர் -1/2. ஆரோட எதை மல்டிபிள் பண்ணுறோம், -2 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ -2 மல்டிபிள் பண்ணால் பேலன்சிங்காக இருக்காது, மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை -2 பண்ணுறோம் இன்ட்டு dr. இது
இன்னர் இன்டெக்ரலுக்கானது வெளியே டி தீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அது தேவையான ஃபார்மேட் வந்துச்சா? எஃப் ஆஃப் ஆர் த ஹோல் பவர் என். அப்போ 9a² - r² த ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக -1/2 இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் ஆர்ன்றது என்னது? -2r இருக்குது. அப்போ இந்த -2 வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ -3a/2 இன்டகிரல் -π/2 to +π/2 r = 0 to r = 3a cos theta 9a² - r² the whole power -1/2 into -2r dr d theta. இப்போ இது f of r the whole power n into f dash of r dr இருக்கு. இப்போ நாம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். f of r the whole power n plus 1. n என்னன்னு சொல்லியிருக்கோம்? -of. அப்போ n plus 1 நமக்கு என்ன வரும்? -of +1. ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு ஹோல் நம்பர் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? பை டேக்கிங் எல்சிஎம். 2 தான் எல்சிஎம். இங்கே 2 இருக்கிறதுனால இதனோட நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் எழுதுவோம். இங்கே -1 இருக்குது. இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால இந்த 2 மல்டிபிள் பண்ணிப்போம். 1 × 2 2. -1 + 2னா +1/2. அப்போ n + 1ஓட ஆன்சர் ஆஃப்னு வருது. ரீப்ளேஸ் பண்ணலாமா? -3a/2 இன்டகிரல், இது தீட்டாக்கான லிமிட் அப்படியே எழுதுகிறேன். இப்போ ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். இது வராது, டிஆரும் வராது. இதுக்கான ஆன்சர் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ f of r the whole power n plus 1 9a² - r². n plus 1னா ப்ளஸ் ஆஃப் வந்ததுன்னு பார்த்தோம். டிவைடட் பை n plus 1. இப்போ ஆரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஆருக்கான லிமிட் எழுதணும். r = 0 to r = 3a cos theta. இன்னர் ஒன் இன்டகிரேஷன் போச்சு, அதனால dr வராது. ஆனால் அவுட்டர் ஒன் இன்டர்வல் இருக்கு இல்லையா? அப்போ மறக்காமல் d theta எழுதணும். ஓகே, இப்போ டினாமினேட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் டிவிஷன்லையோ ப்ராடக்ட்ல இருந்தால் மொத்தமாக எடுத்துடலாம். இந்த 9 எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராடக்ட்ல இல்லை, இந்த ஒரு டேர்முக்கு தான் இருக்குது. ஆஃபை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும் பொழுது டினாமினேட்டில் இருக்கிறதுனால இன்ட்டு தலைகீழான்னு மாற்றி எழுதணும். அப்போ 3a/2 இன்ட்டு 1/2 தலைகீழாக மாற்றினா 2/1 வரும். -π/2 to +π/2. இதை எடுத்துட்டா மீதி இருக்கிறது டேர்ம்ஸை மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இன்னும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலை, அதனால் அதையே நான் எழுதுகிறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். எப்படி லிமிட் அப்ளை பண்ணோம்? முதல்ல அப்பர் லிமிட், அடுத்தது லோயர் லிமிட். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? ப்ராடக்ட் டிவிஷனில் இருக்கும்போது 2 ஃப்ராக்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குன்னா -3a இன்டகிரல் -π/2 to +π/2 ஆருக்கு பதிலாக 3a cos theta போடணும். அப்போ இங்கே r² இருக்குது. ஸ்கொயர் பண்ணணும்னா ப்ராடக்ட்டில் இருந்தால் ஒவ்வொரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணணும். 3² 9, ஏவை ஸ்கொயர் பண்ண a², cos thetaவை ஸ்கொயர் பண்ண cos² theta. அப்போ இங்கே எழுதும்போது 9a² - 9a² cos theta cos² theta the whole power 1/2. லோயர் லிமிட் ஆருக்கு பதிலாக 0 போட்டோன்னா லோயர் லிமிட் போகிறதுக்கு முன்னாடி மைனஸ், இதுதான் 0 ஆகிடும். அப்போ 9a² இருக்கும். இப்போ 9a² the whole power 1/2. இதுக்கு மொத்தமாக சேர்த்து தான் d theta. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே 9a² காமனாக எடுக்கிறோம். -3a இன்ட்டு -π/2 to +π/2. 9a² எடுத்துட்டா வெளியே எடுத்துட்டா இங்கே 1 இருக்கும். இங்கே 9a² போச்சுன்னா -cos² theta இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த ஹோல் பவர் 1/2. ஓகே, இங்கேயும் இப்போ 9a² ஸ்கொயர் ரூட் இருந்தால் அந்த ரூட்டையும் ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 9 ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால 9 3² எழுதலாமா? அப்போ இது மொத்தமாக 3² a² எழுதலாம், இல்லை 3a the whole square எழுதலாம். the whole power 1/2 d theta. இப்போ the whole power 1/2 இருக்கும்போது 3 இது மொத்தமாக 3a the whole square எழுதலாம். இந்த 2வும் ஆஃப் கேன்சல் ஆகிட்டு வெறும் 3a மட்டும் வரும். இதே போல் இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இதுக்கு இங்கே cos² theta இருக்குது, தனித்தனியாக ரூட்டை கொடுக்கலாம். இப்போ -3a இன்டகிரல் -π/2 to +π/2